தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தேரியில் இருக்கிற சபை சார்பாக, கிருபையின் துணி ஐபிசி சபை சார்பாக நாங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வீடுகளில் இருக்கிற அருமையான சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், இந்த இடத்துல கூடி வந்து இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு 10-15 நிமிடம்தான். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இப்போதும் ஆரம்ப ஜெபமாக நம்மத்தில் இருக்கிற சகோதரர் மாதவன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு இந்த மாலை வேளையில் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தி அறிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இது கிரியை செய்வீராக ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்பற்றும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம், காரணம், மனுமக்களினுடைய எல்லாருடைய மீட்பின் திட்டம் எல்லாவற்றையும் குறித்து மக்கள் ஜனங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக இந்த இடத்துல இந்த சிறு முயற்சி செய்கிறோம். ஆண்டவர் தாமே இதை ஆசீர்வதிங்க. வந்துள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் செய்கிற ஊழியக்காரரை, உடன் ஊழியக்காரங்க, பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீழ்நாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே,
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. இன்றைக்கு இந்த வீடுகளில் என்னென்ன துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஏசப்பாவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இன்றைக்கும் உங்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன் வியாதியோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் இருக்கும்போது அவரை சார்ந்த நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உடன்பிறப்புகள் வந்து, உன் வியாதி மாற நீ இந்த மருந்தை எடுத்துட்டா நல்லா இருக்கும், இந்த மருத்துவமனைக்கு போனா உனக்கு நல்லா இருக்கும், சுகம் கிடைக்கும், இல்ல இந்த வைத்தியர்கிட்ட போனா உனக்கு விடுதலை கிடைக்கும், இப்படி அவரவருக்கு தெரிந்த ஒரு விடுதலைக்கான ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தில் இருக்கும்போது, சேவனை கட்டில் இருக்கும்போது, வியாதியில் இருக்கும்போது எங்களிடத்துல ஒருவர் வந்து இயேசு கிறிஸ்துவை சொன்னார். நாங்கள் எங்களுடைய கஷ்டங்கள் மாற பல இடங்களில் போய் பிரயாசப்பட்டோம், பணங்களை செலவழித்தோம், மருத்துவர்களை பார்த்தோம், வைத்தியர்களை பார்த்தோம். ஆனால் நாங்க விரும்புகிற அளவுக்கு சுகமும் விரும்புகிற அளவுக்கு ஆரோக்கியமும் விடுதலையும் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கல. அப்படியே இயேசு கிறிஸ்துவனிடத்துல போனோம். அவர் எங்களுக்கு சுகத்தை தந்தார். அவர் கொடுத்த சுகத்தையும் அவர் கொடுத்த விடுதலையும் தான் உங்கள் நடுவிலே சொல்ல வந்திருக்கிறோம். கட்டாயம் கிடையாது. நீங்க விரும்பினால் நீங்கள் செவி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய மகிமையும் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 91:10, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோடு இருந்தால், இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருந்தா, அந்த வீட்டில் வாதை அணுகாது, சேவனை அணுகாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமங்களிலேயும் சேவனையினால மனிதர்கள் அநேக பாடுகள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். எவ்வளோ பயங்கரமான மாந்திரிக கட்டுகளாய் இருந்தாலும் அதை உடைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த கூடாரத்தில் இயேசு இருக்கிறாரோ, எந்த கூடாரத்துல எந்த குடும்பம் இயேசுவை நம்புகிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை ஆராதிக்கிறார்களோ, அந்த வீட்டுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய மாந்திரிகம் பண்ணினாலும் அணுகாது. அதை எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவித்தபடியினால், ஒருவேளை மாந்திரிக கட்டுகளோடு நீங்கள் இந்த இடத்துல இருப்பீர்களானால், நீங்க நம்ப வேண்டியதும் விசுவாசிக்க வேண்டியதும் இயேசு கிறிஸ்துவை. அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீங்க வீட்டுல இருக்கிற இடத்துல
ஏசப்பா என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே, இந்த மாதிரியான சேவனை கட்டுகள் என் குடும்பத்துல என் பிள்ளைகள் மேல இருக்கு, கணவன் மேல இருக்கு, மனைவி மேல இருக்கு. இந்த கட்டுகள் உடைந்து போகும்படி நான் உங்களை நம்புறேன் அப்படின்னா அவர் நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவராயிருப்பார். நம்பிக்கைக்கு அவர் போதுமானவராயிருப்பார். ஆண்டவரிடத்துல எப்படி ஒரு மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்க அவரை நம்பணும். அவரால என்னை சுகமாக்க முடியும், அவரால் என்னை விடுவிக்க முடியும், அவரால இந்த மாந்திரிக கட்டுகளை உடைக்க முடியும். எத்தனை வருடத்திற்கு என்று சொல்லி வைத்திருந்தாலும் நீங்க என்றைக்கு நோக்கி பார்க்கிறீங்களோ இயேசுவை, அன்றைக்கே உங்களுக்கு விடுதலையின் நாளாயிருக்கும். அன்றைக்கு உங்களுக்கு அது இரட்சிப்பின் நாளாயிருக்கும். அன்றைக்கு அது உங்களுக்கு அற்புதத்தின் நாளாயிருக்கும். நாங்கள் மிகுந்த நெருக்கத்தில் இருந்தோம். பல இடங்களுக்கு எங்க நண்பர்கள், உறவினர்கள் சொன்ன இடத்திலெல்லாம் போய் பார்த்தோம். ஆனா சேவன கட்டுகளை உடைக்க முடியல யாராலையும். அப்பந்தான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த பாரத்தோடும் வேதனையோடும் கடந்து போனோம். ஒரு நாள் போய் ஜெபித்தோம். அன்றைக்கே அந்த வியாதி மாறினது, சேவனை கட்டுகள் உடைக்கப்பட்டது, சுகமுண்டாயிற்று. அப்படியே நீங்களும் இயேசுவை நம்புவீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இந்த நல்ல செய்தியை தான் நான் உங்கள் நடுவில் சொல்லி உங்களுக்கு சொல்ல விரும்பி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிற பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த கூடாரத்தை வாதை அணுகாது, எந்த கூடாரத்தை பிசாசு அணுகாது, எந்த கூடாரத்தை சேவனை கட்டுகள் அணுகாது என்றால், எந்த கூடாரத்தில் இயேசு இருக்கிறாரோ, ஜெபம் இருக்கிறதோ, அந்த கூடாரத்தை பிசாசு வாதை அணுக முடியாது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வேதத்துல யாத்திராகமம் 23:25 வாசித்தால், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சேவனில இருந்து மாத்திரம் விடுவிக்கிறவர் அல்ல, சேவனை கட்டுகளை மாத்திரம் உடைக்கிறவர் அல்ல, அவர் வியாதியில இருந்து சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் பலத்த அற்புதங்களை செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாதி என்ன? உங்க பலகீனம் எவ்வளோ கொடூரமானது, வியாதி எவ்வளோ கொடூரமானது, இயேசுவை நோக்கி பாருங்க, ஜெபிங்க. எல்லா வியாதியும் வைரஸ்னால வருகிறது இல்ல, எல்லா வியாதியும் மாந்திரிகத்தினால வருகிறது இல்ல, எல்லா வியாதியும் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளினால வருகிறது இல்ல. இன்னைக்கு நீங்க கவனித்தீர்களானால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு திமிர்வாதக்காரன், முடக்குவாதக்காரன் படுத்த படுக்கையாயிருந்தான். அவனை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்துல அந்த வியாதிசனை கொண்டு வந்தார்கள். நடக்க முடியாதவன், எழும்ப முடியாதவன், படுத்த படுக்கையாய் இருக்கிற ஒரு மனுஷன். அவனுடைய வியாதி எதனால் அவனுக்கு வந்தது அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது பாவத்தினால வந்தது. இன்னைக்கு எல்லா வியாதியும் சேவனைனால வராது, வைரஸ்னால வராது, நோய்களினால வராது, பாவத்தினால கூட வியாதி வருது. நாம் அந்த பூமியில எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை வேதத்தில் ஆண்டவர் அழகா எழுதியிருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பரிசுத்தமாய் வாழுவோமே ஆனால், தாழ்மையாய் வாழ்வோமே ஆனால், இரக்க குணமுடையவர்களாய் இருப்போமே ஆனால், உண்மை உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால், நிச்சயமா சாபங்கள் வராது. இப்படி வாழுகிறதையே ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கை முறையே ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதையே நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுக்கு மகிமை. அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது, இன்றைக்கு பூமியில பார்க்கிறோம், சின்ன சின்ன காரியத்திற்காய் கொலைகள் நடக்கிறது. சாதாரணமாய் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு விரோதமான கொடூரமான குற்றச்சாட்டு,
ஒரு மிருகத்துக்கு கூட அப்படி குணங்கள் இருக்காது. அதை விட மோசமான குணம் மனிதனுங்களுக்குள்ளாய் இருக்கிறது. ஏதோ ஜாலி என்று சொல்லி, சந்தோஷம் என்று சொல்லி, டைம் பாஸ் என்று சொல்லி ஏதோ செய்து கொண்டு போகிறார்கள். அப்படி செய்கிறதுனால சாபங்கள் அந்த குடும்பத்தில் வருகிறது, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்குள்ளாய் வருகிறது. அந்த சாபம் சில குடும்பத்தில் வரும்போது சிலர் வியாதிப்படுகிறாங்க, சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடைபடுகிறது, திருமண தடைபடுகிறது, செய்கிறது எதுவுமே வாய்க்காமல் போகிறது. சாபத்தின் கிரியை நிறைய இருக்கிறது. அப்போ சில வியாதிகள் சாபத்தினால வருகிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். இயேசு அவனை சுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்நேரமே அவன் சுகமானான். இயேசு கிறிஸ்து சேவனையின் கட்டுகளை உடைத்து சுகமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் அதையும் செய்வார். அதோடு கூட வியாதியை சுகமாக்குகிறவர் அல்ல, அதையும் செய்ய இயேசு வல்லவர். அதோடு பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. எத்தனை தலைமுறையாய் தொடர்ந்தாலும் சில குடும்பத்தெல்லாம் சாபம், பாவம் செய்ததுனால வந்த சாபம் இளவயதின் மரணத்தை கொண்டு வருகிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சின்ன வயசுல கணவனை இழந்து, மனைவி இழந்து, வாலிப பிள்ளைகளை இழந்து எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறது. அது ஒரு வகையாய் சாபத்தினால வந்தது. யாருடைய பாவமோ குடும்பத்தை தாக்குகிறது. அப்போ நம்முடைய குடும்பத்துல பாவத்தினால வரக்கூடிய சாபம் அணுகக்கூடாது என்றால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. என் சாபம் மாறட்டும், என் பாவங்களை மன்னிங்க. சாபங்களை மாற்ற இயேசு வல்லவர். சாபங்களை மாற்ற இயேசு வல்லவராயிருக்கிறார். அதே போல சாபத்தினால வந்த வியாதியை அவர் சுகமாக்க போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு அவரை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியா உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட போது இந்த கட்டுகள் எல்லாம் எங்களை விட்டு மாறினது. ஒரு மனுஷன் நோய்க்காக மருந்தை சொல்லுகிறான், இந்த மருந்தை சாப்பிட்டா நல்லது, இந்த மருத்துவமனைக்கு போனா நல்லது என்று சொல்லுகிறான். அந்த மருத்துவமனைக்கு போறதும் மருந்து எடுக்கிறதும் அவரவருடைய விருப்பம். ஆனால் அவர் பெற்ற அந்த அற்புதத்தை, சுகத்தை உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அது அவருடைய நல்ல மனசு. அதே போலதான் நாங்களும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல பெற்ற அற்புதத்தையும் விடுதலையும் உங்கள் நடுவிலே பிரசங்கிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. நீங்கள் விரும்பினால் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். விரும்பினால் இந்த இடத்துல நீங்க ஜெபத்திற்கு வரலாம். உங்க பக்கத்திலேயே அருமையான மாதவன் சகோதரருடைய சபை இருக்கிறது. நீங்க விரும்பினால் அந்த சபைக்கு வரலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்தினால வந்த வியாதிகளிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். மாந்திரிக கட்டு, மாந்திரிகத்தினால ஏவப்பட்ட வாதைகள் இனி உங்களை அணுகாது. கர்த்தர் உங்களை இரட்சிப்பார், விடுவிப்பார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டீர்கள். நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வீடுகளில இருந்து கூட இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களை நம்புகிறேன், என் பாவத்தை மன்னிங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், இந்த வியாதியில இருந்து சுகத்தை உங்களால மட்டும்தான் தர முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கே அவருடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.